ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனஜா கார்த்திக்ஸ் ஹோம் கார்டனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்சக்கீரை. பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட சுவையும் பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். இதை காசினி கீரை, ஆந்திராவில் கோங்குரா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஆந்திரா மெஸ்ஸில் கோங்குரா சட்னிங்கிறது ஒரு டிஃபால்ட் ஐட்டம். அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக, புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, இதோட பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் வரும். ரொம்ப லீனாக இருக்கிற குழந்தைங்க, ஸ்ட்ரென்த் இல்லாத குழந்தைங்களுக்குலாம் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து வரும். அதுக்கப்புறம் இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் அயன் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம அயனுக்காக பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் அப்படிலாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கின் ரேஷஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ்க்கு கூட ரொம்ப நல்ல மருந்தாக யூஸ் ஆகுது. அதை தவிர இதை மஞ்சக்காமலை, ஜாண்டிஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அரைச்சி மோரில் கலந்து கொடுத்தீங்கன்னா ஜாண்டிஸ் கூட சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ்னால இது சாப்பிட்றப்ப நம்ம பாடியும் இன்டெஸ்டைன், குடலும் நல்லா க்ளீன் ஆகும். குடல் புண் எல்லாமே சரியாயிடும். வயிற்றில் எந்த கோளாறும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். வாத கோளாறு எல்லாமே சரியாகும் அப்படின்னாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கூடாது. ஏன்னா இது பித்தத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணும். ஸோ பித்தம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த க்ரோ பேக்ஸ், எப்படி இதை நான் க்ரோ பேக்கில் போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இதை இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் தான் போட்டிருக்கேன். இந்த க்ரோ பேக்கோட மண் கலவை பார்த்தீங்கன்னா செம்மண், அதுக்கப்புறம் எரு உரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டிருக்கேன். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு நான் நிறைய கரைசல் கொடுப்பேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எரு அப்பப்போ ஃபில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கரைசல்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் கரைசல், அப்புறம் தேமூர் கரைசல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், எலுமிச்சை கரைசல், அப்புறம் முட்டைத்தோல், வாழைப்பழத்தோல் கரைசல். இந்த மாதிரி கரைசல் தான் நான் வாரத்தில் 1 நாள் இல்லை 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை இதுக்கு கொடுப்பேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இதுதான் இந்த புளிச்சக்கீரையோட விதைகள். இந்த விதைகளை நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே வச்சு மண்ணை மூடிட்டிங்கன்னா நல்லபடியாக வந்துடும். இது வச்சு ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஹைட்டாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வயலட் கலர் பூ கிடைக்கும். அந்த பூவை முத்த விட்டிங்கன்னா நமக்கு விதைகள் கிடைக்கும். அந்த விதையை திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய செடி. உங்களுக்கு ஹைட்டாக வேண்டாம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது உடச்சி விட்டிங்கன்னா அதுலேருந்து துளிர்த்து ஹைட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த க்ரோ பேக் என் ஃப்ரெண்டு ரூபா, அவங்க ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு. இந்த க்ரோ பேக்ஸ் நான் கோயம்புத்தூரில் இருக்கிற சுபிக்ஷா ஆர்கானிக்ஸுங்கிற ஒரு ஷாப்பில் வாங்கினேன். நான் நிறையா க்ரோ பேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் ரீசனபிளாக இருக்கிறதுனால அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸோட கான்டாக்ட் நம்பர்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரியலி ரேட்ஸ் ரீசனபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது பேக்ஸ்ன்னு. ஸோ விதை பொளிச்சக்கீரை விதை கூட நான் அங்கே சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் தான் வாங்கினேன். நல்லா வருது. ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய செடிகளோட பெனிஃபிட்ஸ், மூலிகை செடிகளோட பெனிஃபிட்ஸ், கீரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வர்ற அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட்.